அந்த நடிகருக்கு அப்படி ஒரு ரோல் யாரும் தந்ததில்லை. எத்தனை பெரிய மனது அந்த தயாரிப்பாளருக்கு! அதுவும் ஒரு நீதிபதியின் வேடத்துக்கு. தன் மெலிந்த உடலை வைத்து காமெடி காட்சிகள் தான் எடுப்பார்கள் என அவருக்கு தெரியும். அவரை நிற்க வைத்து டேபிள் ஃபேனை திருப்பிவிட்டு காற்றில் பறந்து விடுவது போல கூட காட்சி வைத்திருக்கிறார்கள். ஓமக்குச்சி நரசிம்மன் சினிமாவுக்கு வரும் முன் நாடகத்தில் நடித்தார். நாரதரும் 4 திருடர்களும் என்கிற நாடகத்தில் ஒரு கராத்தே மாஸ்டர் வேடம் அவருக்கு. ஜப்பானிய கராத்தே வீரர் யாமகுச்சியின் பெயரை வைத்து எழுத நரசிம்மனோ அதை ஓமகுச்சி ஆக்கிவிட்டார். சூரியன் படத்தில் கவுண்டமணி புதைசேற்றில் மாட்டிக்கொள்வார். கவுண்டமணி விழுந்ததும் ஜாங்கு சக்கு ஜஜக்கு ஜக்குன்னு ஓமக்குச்சி பாடிட்டு போவார். செம. பல படங்களில் ஓமக்குச்சியின் காமெடி வயிறு வலிக்க செய்யும். கவுண்டமணி ஒரு ஹோட்டலில் சாப்பிட உட்கார்ந்திருப்பார். ஓமக்குச்சி அங்கே வந்து எக்ஸ்கியூஸ் மீ ஸ்கோர் என்ன? ரேடியா இல்லையா கண்ட்ரி வில்லேஜ்னு அவர் பேசுவதும் கவுண்டமணி தலைமுடியை பிடித்து அடிப்பதும். பிரேமின்ச்சி சூடு என்கிற அந்த தெலுங்கு படத்தின் தயாரிப்பாளரும் இதேபோல நல்ல பாத்திரங்களுக்கு ஏங்கியவர்தான். தனக்கு கிடைக்காததை தானே உருவாக்கலாம் என இந்த படத்தை தயாரித்து நடித்தார். ராஜேந்திர பிரசாத், சந்திரமோகன், கோட்டா சீனிவாசராவ் போன்றோருடன் நாயகியாக நடித்த அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஒரு நடிகை. ஆம், சில்க் ஸ்மிதா தான் அந்த தயாரிப்பாளர்.